விஷாலுக்கு என்னதான் ஆச்சு? வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்னைக்கு நாம ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க ரத்னம் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரத்தம்னே பேரே வச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான், ஒரே ரத்தம் தெறிக்க வயலன்ஸாக இருக்குது. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க விஷால் அவர்கள், பிரியா பவானிசங்கர் அவர்கள். அண்ட் ஸ்டார் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்காங்க, சமுத்திரகனி இருக்காங்க, கௌதம் மேனன் இருக்காரு, அண்ட் மற்றும் பல உறவினர்கள்லாம் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஹரி அவர்கள். ஸோ இது வந்து ஹரியோட வெல்கம் பேக்கா, கம்பேக்கா இல்லை எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ரத்னம் இந்த படத்தினுடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூருக்கு ஒரு இன்டர்வியூக்காக வராங்க நம்ம பிரியா பவானிசங்கர். நம்ம ரத்னம் அதாவது விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஒரு அடியால், அதாவது ஒரு வலது கை மாதிரியே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானிசங்கர் ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. ஸோ எதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஏன் பிரியா பவானிசங்கரை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன்கள் தேடி தான் இந்த படம் நகருது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஆக்ஷனுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கொரியோகிராஃப் பண்ண விதம் ரொம்ப பாராட்டக்கூடியது. நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி இந்த சிங்கிள் ஷாட் ஒரு 5 to 6 minutes வரும். அந்த சிங்கிள் ஷாட்டு ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த மசான கொலை மாதிரி இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி 2-3 இடங்களில் ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே தெரியுது, நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய பின்னணி இசை கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் பூஸ்டப் பண்ணுறது தேவி ஸ்ரீ பிரசாதோடைய பின்னணி இசை. அண்ட் பாடலும் சரி, ஒரு 2 பாடல் கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் படம் ஃபுல்லாகவே தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியோட சுகுமார் அவரோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், இந்த படத்துக்கு தேவையான என்ஹான்ஸாக கொடுக்குது. ஸோ அதுமாதிரி அதாவது கதைகளத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி கூட சொல்லலாம். அதாவது ஆக்ஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் எமோஷனல் டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஆக்சுவலி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் எமோஷனல் ரெண்டுமே கண்டெயின் பண்ண ஒரு படம். ஏன்னா இது ஹரிபடம்னாவே எமோஷனலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதேமாதிரி ஆக்ஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி எனக்கு ஒரு சில படங்களை நினைவுடுது. எஸ்பெஷலி 6 படம் பார்த்த மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா தாமிரபரணி பார்த்த மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா அவரோட படம் என்ன பூஜை யானை படம் பார்த்த மாதிரியும் இருக்குது. ஸோ தொடர்ந்து இது மாதிரி அவர் படங்களே மறுபடியும் ரிமெம்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு எனக்கு அந்த ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அது பார்க்குற வியூஸ்க்கு அப்படி கொடுக்குமா எனக்கு என்னன்னு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 2.5 hours போகுது. 2.5 hours லென்த்துக்கான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படம் கொஞ்சம் நிறைய இடங்களில் லேக் அடிக்குது. என்னதான் யோகி பாபு அவருடைய காமெடிகள் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகணும், ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அவருக்கும் ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது அந்த சீக்வன்ஸ் வந்து இன்னும் கூட நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக எமோஷனுக்கு நம்ம கன்வே ஆகணும்னு ஆசைப்படும் போது ஆக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமையே, அதாவது எந்த மாதிரியான நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போய் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் விஷால் அவர் வந்து இன்னும் பழைய லுக்கிலே இருக்கிறாரு. 2-3 படங்களில் அதே பூஜை படத்தோட லுக்கில் இருக்கிறது, 2-3 கடந்த இரும்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 படங்கள் இருந்து அதே லுக்கில் தான் இந்த படத்தில் இருக்கிறது. பெருசாக லுக்கில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆக்ஷனுக்கு நல்லா உழைப்பை கொடுத்துருக்காரு. அண்ட் எமோஷனலும் சரி நிறைய இடங்களில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். பிரியா பவானிசங்கர் ஒரு மாதிரி மேலோட்டமாக வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப இறங்கி நடிக்கவும் செய்யலை, ரொம்ப அப்படியே ஹைப்பாகவும் போல, அப்படியே லைட்டாக வந்தோமா நடித்தோமா அப்படின்ற மாதிரி தாங்க. பெருசாக அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பிரஷன்ஸோ இல்லை அந்தளவுக்கு எமோஷனல் பெருசாக அந்தளவுக்கு கன்வே ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் யோகி பாபுவாக இருக்கட்டும், கௌதம் மேனனாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், சமுத்திரகனி தான் ஒரு வில்லன் மாதிரி. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் கருடா அவரும் நடிச்சிருக்காரு. பெருசாக ஸ்டார் கேஸ்டிங் கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக பலம் படுத்திருக்கலாம். மதர் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் என்ன தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தால் கூட இதெல்லாம் பார்த்து பாருங்கன்னா ஒரு கதைக்களமோ இல்லை பார்த்து பாருங்கன்னா ஹரியோட படங்கள் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்பெஷலாக எதுவுமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அண்டு இந்த காலத்தில் இன்னும் இது மாதிரி படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்மளுக்குள்ளே போதான் செய்யும். ஏன்னா இந்த காலமே மாறிடுச்சு. ஆஃப்டர் கோவிட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் புதுசாக தான் தேடுறாங்க. அப்படி பழைய கதை எடுத்தால் கூட புதுசான ஸ்க்ரீன் பிளேயில் தேடுறாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயும் சரி கதையும் சரி ரொம்ப பழசு. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப அகர பழசு. ரொம்ப புதுசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எதுவும் பெருசாக அமையலை. வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பெருசாக அமைஞ்சிருக்கு தவிர்த்து ஆக்ஷன் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேலையும் கதையிலையும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கூட வந்திருக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் லிட்ரலி செகண்ட் ஹாஃப் மேலே நிறைய இடங்களில் மக்கள் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பெருசாக அந்த இது கொடுக்கல, ஆர்வம் கொடுக்கல படத்தில் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா,
இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒரு டைம் பாஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை வேணால் நீங்கள் பார்க்கலாம், தவிர்த்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, என்னோட ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.